Hello aspirants, welcome back to our channel TNPSC Central. இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தோம்னா நம்ம குரூப் 1 மெயின்ஸ்க்காக டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் கம்பைலேஷன் மெட்டீரியல் ஒன்று நம்ம சேனல் மூலியமாக செல் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மெட்டீரியலை எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் குரூப் 1 மெயின்ஸ் ரிலேட்டட் கண்டென்ட் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் டாபிக் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் கம்பைலேஷன், அப்புறம் எத்திக்ஸ் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல், அப்புறம் ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கான மேப் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் ரெக்கார்டட் கோர்ஸும் நம்ம சேனல் மூலியமாக பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதோட டீட்டெயில்ஸ் இருக்குது, சேனல் பயோலையும் இருக்குது. நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப் ஒரு டெலகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரையாரிட்டைஸ் பேஸ்ட் ஆன் வெயிட்டேஜ். இப்போ வந்து இந்த மெட்டீரியல் வாங்குறீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், இப்போ வந்து குரூப் 1 மெயின்ஸ்க்கான சிலபஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த சிலபஸ் இந்த மாதிரி வேர்ட்டிக்கலாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ், அதாவது நம்மளது வந்து பார்த்திங்கன்னா 2001 to 2024 வரைக்கும் இப்போ வரைக்கும் நடந்து முடிஞ்ச எல்லா எக்ஸாம்ஸுமே கவர் பண்ணியிருப்போம். குரூப் 1 மட்டும் இல்லை, மற்ற எக்ஸாம்ஸோட மெயின்ஸ் கொஷின் பேப்பரும் இருக்கும் நம்ம டாபிக் ரிலேட்டடாக. ஸோ இந்த கொஷின் பேப்பர்ஸ்லேருந்து கலெக்ட் பண்ணி டாபிக் வைஸ், இப்போ டாபிக் வைஸ் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் எத்தனை நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறது இண்டெக்ஸ்லேயே வந்து நம்மள மென்ஷன் பண்ணியிருப்போம். இதனால் என்ன பெனிஃபிட்னால் நம்மளால் வெயிட்டேஜ் ப்ரையாரிட்டைஸ் பண்ண முடியும். இதில் பார்த்திங்கன்னா டாபிக் 8 வந்து பாருங்கள் ஐஎன்எம், இதில் 59 கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. இதிலேருந்து என்ன தெரியுது, ஐஎன்எம் டாப்பிக்கை வந்து நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும், அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வருது, அதுக்கு பொட்டென்ஷியலாக அந்த டாப்பிக்கில் திரும்ப ரிப்பீட் ஆகும், அதுக்கேற்ற மாதிரி நல்லா வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும், கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது இது மூலியமாக தெரியுது. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அனலைஸ் சப் டாபிக்ஸ். இப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் ஒரு டாபிக் எடுத்து வச்சுருக்கேன், ரோல் ஆஃப் டிஎன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், இப்போ ஜென்ரலாக ரோல் ஆஃப் டிஎன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னால் நம்ம ஒரே ஆங்கிளில் வந்து க்ரோனாலஜி படி படிச்சுட்ருப்போம். ஆனால் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அனலைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன தெரியுது, கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் டிஎன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு அப்படியே சிலபஸ் டாப்பிக்கே அப்படியே கேட்டிருக்காங்க. அது மட்டும் கேட்காம இன்னும் சப் டாபிக்ஸ், ஒர்க்கிங் கிளாஸ் ஆஃப் டிஎன் வந்து குவிட் இண்டியா மூமெண்ட்டில் எப்படி வந்து கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, அப்புறம் மெட்ராஸ் மகாஜன சபாவோட பற்றி அவங்களோட ரோல் என்ன, இந்த மாதிரி, அப்புறம் ஸ்பெசிஃபிக்கான ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ், மணியாச்சி ரயில்வே ஸ்டேஷன் பற்றி அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்ன, இந்த மாதிரி சப் டாபிக்ஸ் என்னென்ன கேட்க பொட்டென்ஷியல் இருக்குது அப்படின்னு வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க்கை பார்க்குறப்போ நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ தட் வந்து அந்த ஆங்கிளில் போகிறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ரைட் ஆன்சர்ஸ். இப்போ வந்து பாருங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஷின் நம்ம நிறையா முன்னாடி வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லேருந்து 60-70% ஆஃப் கொஷின்ஸ் வந்து அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம். ஸோ தட் வந்து இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்குற ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் டாபிக் வைஸ் இருக்கிறப்போ நீங்கள் அதை அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அந்த 60-70% ஆஃப் கொஷின்ஸுக்கு வந்து கண்டிப்பாக உங்களால் வந்து அப்படியே ஆல்ரெடி உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்கனால ஒரு ரொம்ப நீட்டாக ப்ரெசன்டபுளாக வந்து உங்களால் ஆன்சர்ஸை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் ஆன்சர் எக்ஸாம் ஹாலில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் ஆர் ஃபார்மேட். இப்போ வந்து ஒரு கொஷின், ஒரு டாபிக் படிக்கிறோம்னா அது என்ன பேட்டர்ன் ஆர் ஃபார்மேட்டில் அந்த கொஷினாக ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தால் தான் நம்ம அதுக்கேற்ற மாதிரி படிக்க முடியும். இப்போ பாருங்கள், ரைட் அபவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் டிஎன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், கான்ட்ரிபியூஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா, இது வந்து எப்படி ஃபார்ம் ஆச்சுன்னு கேட்கல, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி படிக்கிறப்போ இந்த மாதிரி வந்து என்ன ஃபார்மேட்டில் கேட்குறாங்க அப்படிங்கிறத வந்து தெரிகிறப்போ நம்ம வந்து ஈஸியாக அதே ஆங்கிளில் படிப்போம். அதனால் வந்து அதே கொஷின்ஸும் ரிப்பீட் ஆக சான்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், இப்போ இந்த கொஷின் பாருங்கள். ஓகே, அசஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மெட்ராஸ் மகாஜன சபா இன் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டிஇஓ எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. இதே கொஷினை கேட்டிருக்காங்க பாருங்கள், 2016லேயும் கேட்டிருக்காங்க. அதே ஃபார்மேட்டு
8 மார்க்கில் குரூப் 1ல் கேட்டிருக்காங்க, இது டியூஓவில் கேட்டிருக்காங்க. ஸோ தட் இந்த மாதிரி ஃபார்மேட்டை தெரிகிறப்போ உங்களால் ஈஸியாக ஓகே இந்த பர்டிகுலர் டாப்பிக்கோ இல்லை வந்து சப்ஜெக்டோ படிக்கிறப்போ இந்தந்த ஃபார்மேட்டில் படித்தோம்னா அதே ஃபார்மேட்டை தான் வந்து வேறு டாபிக் வந்து ரிப்பீட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். இல்லைனா வந்து நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ அது அப்படியே வந்து ஒரு ஐடியா இல்லாமல் எப்படி கேட்பாங்கன்னு தெரியாமல் அப்படியே வந்து புக்கை வந்து நோட்ஸாக எடுத்து படிச்சுட்டு இருக்கப்போ நம்மளுக்கு தெரியாது எப்படி அந்த கொஷின் கேட்பாங்கன்னு. மேபி அந்த டாப்பிக்கை வந்து நல்லா படிச்சிருப்போம், பட் வந்து ஒரு கொஷினாக கேட்குறப்போ வந்து நம்மளால் ப்ரெசென்ட் பண்ண முடியாது. அதுக்கு முன்கூட்டியே இப்படி வந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா, இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு டாபிக் எடுத்தோம்னா இந்த டாப்பிக்கை வந்து இதில் இருக்க கொஷின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி எழுதி பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவிஷனில் தான் வந்து ஒரு உங்களால் வந்து எக்ஸாமை வந்து நல்லா மாஸ்டர் பண்ணி உங்களால் வந்து எக்ஸாமில் நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியும். ஸோ ஒரு டாபிக் எடுத்தோம்னா திரும்ப அதை எழுதி பார்த்து ரிவைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு. நெக்ஸ்ட் வந்து அதர் எக்ஸாம்ஸ், மற்ற எக்ஸாம்ஸில் எப்படியெல்லாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, எப்படி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ல் இருக்க ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் மட்டும் அவங்க கேட்குறதில்ல, மற்ற எக்ஸாம்லேருந்தும் வருது. இப்போ டியூ இப்போ தான் பார்த்தோம், டியூஓ எக்ஸாமில் கேட்டது வந்து குரூப் 1ல் கேட்டிருக்காங்க. ஸோ தட் மற்ற எக்ஸாமில் இருக்க கொஷின்ஸுமே வந்து நம்மளுக்கு தெரியுது. இப்படி தான் வந்து நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவாக வந்து இப்போ நம்ம மெட்டீரியலை யூஸ் பண்ணுறப்போ எஃபெக்டிவாக இப்படி தான் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி படிக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து நம்ம ஒரு புக்கை ஒரு மெட்டீரியல் வாங்கிட்டால் பத்தாது, அதை வந்து நம்ம எஃபெக்டிவாக முடிஞ்ச அளவுக்கு வந்து நம்ம அது கொடுத்த காசை விட அதிகமாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணால் தான் வந்து அந்த ஃபுல் பொட்டென்ஷியலும் உங்களால் வந்து கிடைக்கும். ஸோ தட் வந்து மெட்டீரியல் ஜஸ்ட் வாங்கிட்டு அப்படியே வச்சுருக்காதீங்க. தயவு செஞ்சு மெட்டீரியல் வாங்கினீங்கன்னா அதை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் யூஸ் பண்ண மாட்டேன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அந்த மெட்டீரியலே வாங்காதீங்க. எவ்வளோ நல்ல மெட்டீரியலாக இருந்தாலும் புக்ஸாக இருந்தாலுமே வாங்காதீங்க. ஏன்னா அதை பார்க்க ஐயோ வாங்கி வச்சிட்டோமே, இன்னும் நம்ம படிக்காமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதிகம் வந்து டென்ஷன் தான் ஆட் ஆகும். ஸோ தட் வந்து நீங்கள் இப்போ படிக்க போகிறீங்க, அந்த படிக்கிற டைமில் அது வேணும், அது தேவைப்படுது அப்படின்னா மட்டும் அதை வாங்குங்க, எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் சரி. ஸோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.